பொள்ளாச்சி வழக்கு திமுக ஆட்சியில் தான் இந்த நீதி வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு கிளைமை வந்து ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிறார். அதெல்லாம் கிடையாது, சிபிஐக்கு உத்தரவிட்டதே நாங்கள் தான் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் விருப்பத்தின் பேர்லலாம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலை. வேற வழி இல்லை. இந்த விசாரணைக்கு உத்தரவிடலைன்னா மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை தூக்கி எறிவார்கள், திமுகவும் சட்ட போராட்டம் நடத்தும் அப்படிங்கிற பயத்தில் உத்தரவிட்டதே ஒழிய அவர் ஒன்றும் சட்டத்தை நிலைநாட்டலாம் உத்தரவிடலை. பொள்ளாச்சி வழக்குன்னா நமக்கு ஞாபகம் வரதே பல உண்மை குற்றவாளிகளை மறைக்கப்பட்டார்கள், காப்பாற்றப்பட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியால். மரண தண்டனை கிடைக்கவில்லை என்பது ஏமாற்றம் என்றாலும் சாகும் வரை ஆயுள் தண்டனை, நம்ம தூக்கில் போட்டுட்டா கூட அவன் தப்பிச்சிருவான், செத்து போய் அதோட போயிடுவான். சாகும் வரை ஆயுள் தண்டனைங்கக்குள்ள இறப்பே அவனுக்கு சிறைங்கிறது மிகப்பெரிய தண்டனை தான். அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது டிசர்வ் ஃபார் இட்னு, அதுக்கு அவங்க வந்து உகந்தவர்கள் தான். பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சியே சாட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவோம்னு சொன்னோம், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்ங்கிறது தான் திமுகவோட பாணி. திமுக தான் வந்து விசாரணை சரியான முறையில் செல்ல வேண்டும், விசாரிக்கணும் அப்படின்னு பல போராட்டங்களை எடுத்து சென்றதுனால தான் இன்றைக்கு நாங்கள் அதை வந்து எங்களுடைய வெற்றியாக குறிப்பிடுகிறோம். இதில் பழனிசாமிக்கு ஒரு வெற்றியும் இல்லை. குற்றவாளிகளை பாதுகாத்த வேலையை மட்டும் சரியாக பழனிசாமி செய்திருக்கிறார். அவருக்கு இதை பற்றி பேசலாம் அருகதையும் இல்லை, யோக்கியதையும் கிடையாது. கொடநாடுக்கும் கூடிய விரைவில் தீர்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் பொள்ளாச்சி வழக்குலையும் இதை தான் சொன்னீங்க, இந்த முன்னேற்றமும் இல்லை, திமுக வந்து அதை சரியாக இது பண்ணலைன்னு நீங்கள். இப்போ வந்து தீர்ப்பு வந்துடுச்சு. அதே போல் மிக விரைவில் கொடநாடு தீர்ப்பு வரும். தமிழகமே அதிர்ச்சி அடையும் வகையில் முக்கியமான ஆட்கள்லாம் அதில் மாட்டுவாங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் திராவிட சிந்தனையாளர் ராமசேயன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொள்ளாச்சி வழக்கு, அந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைத்திருக்கிறதுன்னு ஒரு சாரார் வரவேற்கிறாங்க. ஒரு சாரார் மரண தண்டனை கிடைக்கல, இந்த போன்ற குற்றவாளிகளுக்கு இது ஒரு காலம் கடத்தப்பட்டு கிடைத்த ஒரு நீதிங்கிறதே ஒரு அநீதிக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்குள்ள ஒரு அரசியல் பார்வை, அதாவது திமுக ஆட்சியில் தான் இந்த நீதி வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு கிளைமை வந்து ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிறார். அதெல்லாம் கிடையாது, சிபிஐக்கு உத்தரவிட்டதே நாங்கள் தான், இந்த வழக்கு எங்கள் ஆட்சி காலத்தில் நடந்தாலும் பதியப்பட்டிருந்தாலும் நியாயமான விசாரணைக்கு உத்தரவிட்டதே நான் தான் அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறார். இந்த அரசியல், இந்த வழக்கில் இந்த அரசியல் தேவையா? அண்டு எடப்பாடி பழனிசாமி சொல்வதும் சரிதானா? தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். இதுதான் பொள்ளாச்சி கேஸ். பொள்ளாச்சிக்கு வழக்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, திமுகன்னு ஒரு அரசியல் இயக்கம் இல்லாமல் போயிருந்தால் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி வழக்குன்னு ஒன்று விசாரணைக்கே வந்திருக்காது. காரணம் என்னென்னா, பொள்ளாச்சி வழக்கு அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது, அண்ணா அடிக்காதீங்க அண்ணா அடிக்காதீங்க, இன்னைய வரை என் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. நம்முடைய சொந்த தங்கச்சி கத்துனா எப்படி இருக்குமோ அதை போல் இருந்தது. அந்த வழக்கை கூட செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி 10 தோல்வி பழனிசாமி அதை கூட சீரியஸாக எடுத்துக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த போராட்டங்களுடைய விளைவு தான் சிபிஐக்கு உத்தரவிட்டார். வேறு வழி இல்லாமல் உத்தரவிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் விருப்பத்தின் பேர்லலாம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலை. வேறு வழி இல்லை. இந்த விசாரணைக்கு உத்தரவிடலைன்னா மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை தூக்கி எறிவார்கள், திமுகவும் சட்ட போராட்டம் நடத்தும் அப்படிங்கிற பயத்தில் உத்தரவிட்டதே ஒழிய அவர் ஒன்றும் சட்டத்தை நிலைநாட்டலாம் உத்தரவிடலை. இன்னும் சொல்லப்போனால் பொள்ளாச்சி வழக்குன்னா நமக்கு ஞாபகம் வரதே பல உண்மை குற்றவாளிகளை மறைக்கப்பட்டார்கள், காப்பாற்றப்பட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியால். அதுதான் சார். இப்போ அது டேரெக்டாக கேட்கணுன்னாவே, இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகனுடைய பெயர் அதில் அடிப்பட்டது. அவருடைய நண்பரோட பேசின சில ஆடியோக்கள் எல்லாமே வெளிவந்தது. இப்போ அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க. இப்போ பார நாகராஜனோட அந்த ஆடியோலாம் வெளியாச்சு. இப்போ அவர்கள் மீதெல்லாம் ஒரு அந்த 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 வழக்கின் திசை அவர்களை நோக்கியே பயணிக்கவில்லை, அவர்கள் சம்மந்தம் இல்லைன்னு விடுவிக்கப்பட்டாலும் சில ஆடியோக்கள் அன்றைய தினத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அப்போ நீங்கள் சொல்வதை போல் இப்போ இந்த திராவிட மாடல் அரசு தான் நீதி கிடைக்க ஒரு முற்பட்டதுன்னா, அப்போ உண்மை குற்றவாளிகள் ஒருவேளை பின்னணியில் இருந்தால் கண்டுபிடிச்சிருக்கலாமே. விசாரணை நடத்தப்பட்டது வந்து முதல் கட்ட விசாரணை நடத்தப்பட்டது அதிமுக ஆட்சியில். திமுக இப்போ ஆட்சியில் இல்லை. வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து ட்ரையலை நடத்தினது திமுக. ஆனால் அதுக்கு முன்பே விசாரணை சிபிஐயால் பெரும்பாலும் முடிக்கப்பட்டு விட்டது. இன்னும் சொல்லப்போனால் சிபிஐ வசம் ஒப்படைத்துக்கு முன்பே பல தடயங்கள், முக்கிய தடயங்கள், முக்கிய சாட்சியங்கள், முக்கிய ஆவணங்கள் அளிக்கப்பட்டு விட்டது. இருக்கக்கூடிய அளவில் இருக்கிற லெவலில் என்ன
ஆதாரங்கள் கிடைத்தோ அதன் அடிப்படையில் வழக்கு விசாரணை நடைபெற்று இன்றைக்கு வந்து தண்டனை பெறப்பட்டிருக்குது. இதில் முக்கியமாக இந்த 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 சம்பவம் உண்மைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, அரசு தரப்பு சாட்சியில் ஒரு சாட்சி கூட பிறை சாட்சியாக மாறல. அரசு தரப்பை ஆதரித்து உண்மையை தெரிவித்திருக்கிறார்கள். அதுலேருந்து நீங்கள் என்ன, பாதிக்கப்பட்ட பெண்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள். அதனால தான் அவங்க வந்து தெள்ள தெளிவாக நீதிமன்றத்தில் தன்னுடைய சாட்சியத்தை எடுத்து வைத்ததன் விளைவு தான் இன்றைக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை. மரண தண்டனை கிடைக்கவில்லை என்பது ஏமாற்றம் என்றாலும், சாகும் வரை ஆயுள் தண்டனை, நம்ம தூக்கில் போட்டுட்டா கூட அவன் தப்பிச்சிருவான், செத்து போய் அதோட போயிடுவான். சாகும் வரை ஆயுள் தண்டனைங்கக்குள்ள இறப்பே அவனுக்கு சிறைங்கிறது மிகப்பெரிய தண்டனை தான். அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே தி டிசர்வ் ஃபார் இட்டுன்னு, அதுக்கு அவங்க வந்து உகந்தவர்கள் தான். அதனால் இந்த தீர்ப்பு ஒன்றும் ஏமாற்றமான தீர்ப்பு இல்லை, நல்ல தீர்ப்பு. அது இந்த என்ன வந்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னோன்னா, பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சியே சாட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவோம்னு சொன்னோம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம்ங்கிறது தான் திமுகவோட பாணி. அதை போல் குற்றவாளிகளுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய உச்சபட்ச பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்குறோம். சாகும் வரை ஆயுள் என்பது அந்த தப்பு செய்தவர்கள், உப்பு தின்பவன் தண்ணி குடித்தாக வேண்டும் என்பது போல் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். அவனுடைய சாவே சிறைச்சாலையில் தாங்கக்குள்ள அதை விட கொடிய தண்டனை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ நிச்சயமாக சார், இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த வழக்கின் போக்கு, அதாவது தமிழக காவல்துறையிடமிருந்து சிபிஐ பக்கம் திரும்பும் பொழுது, சிபிஐக்கு சென்றதற்கு பிறகு அந்த வழக்கை நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனது இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு கிளைம் பண்ணுறாங்க, நாங்கள் தான் இதுக்கு ஒரு நீதி வழங்கணும்ட்டு. ஆனால் அந்த சிபிஐ பிறகு போனதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க சிபிஐக்கு முன்பாகவே ஆவணங்கள் அளிக்கப்பட்டது. அந்த இதில் தலையிடுவதற்கு இங்கே நம்மளால் முடியாதா? ஒருவேளை வழக்கு சிபிஐ விஷம் சென்றதுக்கு பிறகு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன். சம்பவம் நடந்த உடனே பழனிசாமி சிபிஐக்கு உத்தரவிட்டு இருந்தால் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. ஆனால் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி திமுக தொடர் போராட்டங்களை நடத்துச்சு. கோயம்புத்தூரே கோவை மாவட்டம், அந்த கொங்கு மண்டலமே குலுங்கும் அளவுக்கு பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எடுத்ததனுடைய விளைவு தான் இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள். ஆனால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் பொழுது அனைத்து சாட்சியங்களுமே அழிக்கப்படாமல் பாதுகாப்பாக இருந்தது என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. சில சாட்சியங்கள், முக்கிய சாட்சியங்கள், முக்கிய தடயங்கள், முக்கிய ஆவணங்கள் அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் விசாரணைக்கு வருது. விசாரணையில் வந்து அரசியல் கட்சிகள் தலையிட முடியாது. திமுக வந்து அப்போ எதிர்க்கட்சி, விசாரணை தலையிடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அதில் வந்து அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருந்த அதிமுகவே அவங்க ஆளுங்களை சில ஆளுங்களை காப்பாற்றிருக்காங்க. இருந்த போதிலும் சொச்சமுச்ச தப்பு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்து இருக்கிறார்கள். அதனால தான் இது வந்து முதலமைச்சர் மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவுக்கு கிடைத்த வெற்றின்னு ஏன் சொன்னார்னா, இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோர்னதே திமுக தான். திமுக தான் வந்து விசாரணை சரியான முறையில் செல்ல வேண்டும், விசாரிக்கணும் அப்படின்னு பல போராட்டங்களை எடுத்து சென்றதுனால தான் இன்றைக்கு நாங்கள் அதை வந்து எங்களுடைய வெற்றியாக குறிப்பிடுகிறோம். இதில் பழனிசாமிக்கு ஒரு வெற்றியும் இல்லை. குற்றவாளிகளை பாதுகாத்த வேலையை மட்டும் சரியாக பழனிசாமி செய்திருக்கிறார். அவருக்கு இதை பற்றி பேசலாம் அருகதையும் இல்லை, யோக்கியதையும் கிடையாது. இப்போ அதான் அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நாளே வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒன்று சொல்கிறாரு, அப்படியா சரி ரைட் ஓகே இருக்கட்டும், அப்போ அந்த கொடநாடுக்கும் கூடிய விரைவில் தீர்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இப்போ இது எப்படின்னா 2019 தேர்தல் பரப்புரையின் பொழுது இந்த பொள்ளாச்சி வழக்குக்கு நிச்சயம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீதி கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதை கொடநாடு குறித்தும் பேசியிருந்தார். கொடநாடு வழக்கும் சற்று ஓரளவுக்கு நிறைய தகவல்கள் பெறப்பட்டது, கூடிய விரைவில்ங்கிற செய்திகள் வந்ததே தவிர ஒரு முன்னேற்றமும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இல்லை நீங்கள் பொள்ளாச்சி வழக்குலையும் இதை தான் சொன்னீங்க, எந்த முன்னேற்றமும் இல்லை, திமுக வந்து அதை சரியாக இது பண்ணலைன்னு. நீங்கள் இப்போ வந்து தீர்ப்பு வந்துடுச்சு. அதே போல் மிக விரைவில் கொடநாடு தீர்ப்பு வரும். தமிழகமே அதிர்ச்சி அடையும் வகையில் முக்கியமான ஆட்கள்லாம் அதில் மாட்டுவாங்க. அதிமுகவில் உள்ள முக்கியமான நபர்கள், நீங்கள் யாருன்னு நினச்சி பார்க்க முடியாத நபர்கள்லாம் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் நிச்சயமாக இந்த திராவிட மாடல் அரசு எந்த குற்றவாளியும் தப்பிக்க விடாது. உண்மை குற்றவாளிகள் நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலம் தண்டிக்கப்படுவார்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும். அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் சரியாக நல்ல முறையில் செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே சார், அது அதிமுக ஆட்சி காலத்தில் பதியப்பட்ட வழக்காக இருந்தாலும் அதில் தவறு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஆட்சி அப்படின்னு நான் குறிப்பிட்டு வரல, ஒரு
இன்கேஸ் ஏதாவது அவங்க அதிகாரத்தில் இருந்தாங்க அது நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வரல, இவங்க வந்த உடனே இது ஒரு கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்திருக்கு அப்படின்னா நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒன்றா தான் பொதுமக்களுமே பார்க்குறாங்க. இந்த பொள்ளாச்சி வழக்கு மட்டும் திமுக ஆட்சியில் தண்டனை பெறப்படவில்லை. இதுபோல் எங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆனைக்கார சத்திரம் காவல் நிலையம்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே ரவிச்சந்திரன் என்ற ஒரு தலைமை காவலர் வேலை பார்த்தார். அவர் சாராய ரெய்டுக்கு செல்லும்போது 2011 அதிமுக ஆட்சி காலத்தில் சாராய ரெய்டுக்கு செல்லும் பொழுது 6 நபர்கள் அவரை அம்பாஸ்டர் கார் மூலம் ஏற்றி கொண்டு விடுகிறார்கள். அந்த வழக்கு விசாரணைக்கு வராமல் 2021 வரை கிடப்பில் போடப்பட்டது. நான் மயிலாடுதுறை மாவட்ட அரசு வழக்கறிஞராக பொறுப்பேற்ற பிறகு திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அந்த அரசு வழக்கறிஞர் உத்தரவு வழங்கக்குள்ளே சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அதுக்கு உண்மையாக உழைங்க, சட்டத்தை நீதியையும் நிலைநாட்டுங்கன்னு சொன்னார். அவர் உத்தரவுப்படி அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்து விசாரித்து அதில் 4 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையும் 2 குற்றவாளிகளுக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் வாங்கி கொடுத்தேன். அப்போ 2011 ஒரு போலீஸ் ஏட்டு தன்னுடைய பணிக்காலத்தில் கொல்லப்படுகிறார். 2021 10 ஆண்டுகள் அந்த வழக்கில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத நிலையில் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசு வழக்கறிஞராக பொறுப்பேற்ற நான் அந்த வழக்கிலே வாதாடி போராடி வெற்றி பெற்றேன். அதில் எனக்கு சின்ன ஏமாற்றம் என்னென்னா, அந்த வழக்கில் நான் ஆயுள் தண்டனை வாங்கணும்னு வாதுரைத்தேன், ஆர்கியூமெண்ட் செஞ்சேன். எதுக்காக ஆயுள் தண்டனை வாங்கணும்னா, ஒரு தலைமை காவலர் தன் பணிக்காலத்தில் தான் வேலை செய்யும் பொழுது அந்த வேலையின் பொருட்டு கொடூரமாக கொலை செய்யப்படும் பொழுது அதுக்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்கணும்னு கேட்டேன். துரதிருஷ்டவசமாக நீதிமன்றம் ஆயுள் தண்டனை தான் வழங்குச்சு. இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட காவலர் குடும்பத்திற்கு நான் ஏதோ ஒரு நல்ல ஒரு உத்தரவை பெற்று தந்தேன், என்ன ஒரு மன திருப்தி இருக்குது. அதுபோல் 2021 ஜனவரி 27 அன்னைக்கு சீர்காழி டவுனில் தாடாளம் தெற்கு வீதியில் வசித்து வந்த ஒரு வடநாட்டவர் குடும்பத்தில் 2 பேரை கொடூரமாக வடநாட்டவர்களே கொலை செய்த வழக்கையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் விசாரணைக்கு கொண்டு அதுலேயும் அனைத்து சாட்சிகளும் அரசு தரப்பு ஆதரித்து அதில் ஒரு குற்றவாளிக்கு 3 ஆயுள் தண்டனையும் மற்றொரு குற்றவாளிக்கு 2 ஆயுள் தண்டனையும் வாங்கி கொடுத்தோம். அதே போல் சீர்காழி தாலுகா திருவங்காடு பகுதியை சேர்ந்த 15 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் அந்த குற்றவாளி அந்த சம்பவம் நடந்தது அதிமுக ஆட்சியில் 2019. அந்த வழக்கையும் தூசி தட்டி எடுத்து திமுக திராவிட மாடல் ஆட்சியில் அந்த குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்தோம். இதே போல் எவ்வளோ வழக்குகள் திமுக ஆட்சி காலத்தில் தான் இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் தான் தண்டனை பெற்றுக் கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது இப்போ 2011, 18, 21 எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த குற்றங்கள், பதியப்பட்ட வழக்குகள், எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அரசியல் அழுத்தங்களால் கிடப்பில் போடப்பட்டிருந்துச்சா? நிச்சயமாக நீங்கள் அந்த 10 ஆண்டில் நடைபெற்ற குற்றங்களும் பெறப்பட்ட தண்டனை விவரங்களையும் பார்த்துட்டு இந்த 4 ஆண்டுகளில் எத்தனை வழக்குகளில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு வழக்குக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் 5-6 வழக்குகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 6-7 மடங்கு அதிக அளவில் தண்டனை பெற்று கொடுத்துருக்கோம். அது எதை காட்டுதுன்னா, ரூல் ஆஃப் லா, சட்டம் மேலானது, சட்டம் தான் கடமையை சரியாக திராவிட மாடல் ஆட்சியில் செய்து கொண்டு இருக்கிறது. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சட்ட அமைச்சரும் தலைமை குற்றவியல் வழக்கறிஞரும் எல்லாரும் ஒத்துழைப்பு காரணத்தினால தான் இந்த தண்டனையெல்லாம் பெற முடியுது. நிச்சயமாக சார். இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் பதியப்பட்ட வழக்காக இருந்தாலும் அரசியல் அழுத்தங்களால் அது தடைபட்டிருந்த பொழுது அதை எடுத்து யார் பக்கம் நீதி இருக்கிறதோ நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு ஒரு அரசு முயற்சி செய்தால் அதற்கு மகிழ்ச்சி தான். நான் அதை குறிப்பிட்டு வரல, எந்த கட்சியாக இருந்தாலும் அதில் உங்களுடைய பங்களிப்பும் இருந்து பல பேருக்கு நீதிகள் வாங்கி கொடுத்துருக்கும் போது மகிழ்ச்சியே. நேரம் கிடைக்கும் பொழுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.